இது வரைக்கும் நம்ம மார்வல் படத்துல பார்த்த டோனி ஸ்டார்க் ஒரிஜினல் டோனி ஸ்டார்க்கா இல்லாம டாக்டர் டூமோட வேரியண்டா இருந்தா எப்படி இருக்கும்? என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க லூசு பயலே அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கும் என்கிட்ட ஒரு நியாயமான காரணம் இருக்கு. நம்ம எல்லாருமே எண்ட் கேம் படத்தை பல தடவை பார்த்திருப்போம். அதுல டோனி ஸ்டார்க்கும் ரோஜர்ஸும் பிம் பார்ட்டிகல் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாஸ்டுக்கு போவாங்க. சோ அப்படி பிம் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க போற இடம் தான் நியூ ஜெர்சில இருக்க ஷீல்டோட பேஸ். அங்க போகும்போது டோனி அவரோட அப்பாவை மீட் பண்ணுவாரு. அப்படி மீட் பண்ணி பேசும்போது என்னோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு டோனியோட அப்பா சொல்லுவாரு. அப்ப டோனி ஷாக் ஆயிட்டு ஒரு கேள்வி கேட்பாரு, இப்போ உங்க ஒய்ஃப் எத்தனை மாசம் அப்படின்னு. My wife's expecting and too much time at the office. Congratulations. How far along is she? I don't know. உலக மகா ஜீனியஸா இருக்கிற டோனி எதுக்காக அந்த கேள்வியை கேட்கணும்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிம் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறதுக்காக டோனி ஸ்டார்க் பாஸ்டுக்கு போனார்ல, அப்படி போன தேதி 1970 ஏப்ரல் 7. சோ எம்சியூல டோனியோட பர்த்டே 1970 மே 29. சோ இந்த டேட் படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 1.5 மாசத்துல பிறந்திருக்கணும் டோனி. ஆனா டோனியோட அப்பாவுக்கு அப்பதான் நியூஸ் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போதான் அவனோட அம்மா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, ஆனா மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. அதாவது அவங்களுக்கு பிறக்க வேண்டிய ரியல் டோனி ஸ்டார்க் கருவிலேயே இறந்திருக்கணும். சோ அவங்களோட அப்பா அம்மா ஒரு புள்ளைய தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அந்த பையன் தான் விக்டர் வான் டூம். அந்த குழந்தையே நீங்க தான் சார். அது 100% ஓகே சார். இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அப்பா அம்மா அந்த பையனுக்கு வச்ச பேரு தான் டோனி ஸ்டார்க். சோ இந்த டைம் லைன்ல டோனி ஸ்டார்க்கா வாழ்ந்து இறந்தும் போயிட்டான் விக்டர் வான் டூம். அதுதான் நம்ம எம்சியூல பார்த்த அயன்மேன். இப்போ நம்ம எம்சியூல பார்க்க போற டூம் யாரு அப்படின்னா, வேற டைம் லைன்ல மேல டாக்டர் டூமுக்குன்னு ஒரு கதை சொன்னல, அது எல்லாத்தின் படியும் வளர்ந்த டாக்டர் டூமை தான் இப்போ நம்ம படத்துல பார்க்க போறோம். அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அயன்மேன்ல வந்த டோனி ஸ்டார்க்கு தான் டாக்டர் டூமோட வேற டைம் லைன் வெர்ஷன். இப்போ புரியுதா? அதனால தான் டாக்டர் டூம் கேரக்டருக்கு ஆர்டிஜேவை திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. தட்ஸ் இட் மக்களே, இதுதான் நான் கண்டுபிடிச்சது.